வணக்கம். நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கேன். ஸ்ரீரங்கத்துல விநாயகா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கடையில என்ன மாதிரியான கொலு பொம்மைகள் இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நந்தினி வைப்ஸ்ல வராத ஒரு அழகான வீடியோவை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்றேன். அதுவும் ஸ்ரீரங்கத்துல ரங்கமன்னாரை தரிசனம் பண்ணிட்டு வந்த கையோட உங்கள்கிட்ட இந்த பொம்மைகளை காட்டுறேங்கிறது எனக்கு பர்சனலா ரொம்பவே மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. ஒவ்வொரு பொம்மைகளும் ரொம்ப ரொம்ப கலைநயத்தோட அழகா இருக்கு. வாங்க பார்க்கலாம். சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூர்ல சம்ஹாரம் பண்றாரு சூரபத்மன முருகப்பெருமான். அந்த கையோட மயில் பக்கத்துல வச்சுக்கிட்டு அழகா காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டோன் பினிஷ்ல இருக்கக்கூடிய அழகான ஒரு சொரூபம் தான் முருகப்பெருமான பாக்குறீங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. கும்பாபிஷேகம் நடந்திருக்கிற இந்த வேளையில நம்ம இந்த தடவை நவராத்திரியில கண்டிப்பா நம்ம திருச்செந்தூர் முருகன், திருப்பரங்குன்றத்து முருகன்லாம் வச்சு பிரார்த்தனை பண்ணிப்போம். பாலாம்பிகை நீங்க பாக்குறீங்க. ஆண்டாள் இவங்க ரங்கமன்னார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஆண்டாளை எப்படி விட முடியும்? பழைய காலத்து மோல்டு, அவங்களோட அந்த ஸ்டைல், நிக்கிற அந்த போஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்தோடது தெரியும். ஆண்டாள் நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு லட்டு பாப்பாவா இருக்காங்க. முருகப்பெருமான் ஆண்டி கோலத்துல ரொம்ப குட்டியா இருக்காரு பாருங்க. அவருக்கு அந்த அவரோட கிரீடத்துல ஒரு இறகு வச்சுக்கிட்டு ஆண்டி கோலத்துல ரொம்ப சூப்பரா இருக்காரு. கருமாரியம்மனுடைய சிரசு மட்டும் பாக்குறீங்க. ஆஞ்சநேயர் ராமலட்சுமணரை தோல்ல சுமக்கக்கூடிய அழகான காட்சி. தர்மசாஸ்தா ஐயன் பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணரை பாருங்களேன். அவர் மரத்து மேல உட்கார்ந்துட்டு உண்மையிலே ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாக, ஆயர்குல சிறுவனா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி எளிமையா, நகைகள்லாம் போடல, அவ்வளோ அட்டகாசமா இருக்காரு. இந்த கிருஷ்ணர் வெண்ணத்தாழி கிருஷ்ணரா இருக்காரு. பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வெண்ணத்தாழிய தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கறாரு. ஆண்டாள் எவ்வளோ அழகா இருக்கா பாருங்களேன். சிவப்பு நிற புடவை கட்டிட்டு அவ்வளோ அருமையா ஆண்டாளுடைய முகம் ரொம்ப லட்சணமா இருக்கக்கூடிய முகமா இருக்கு. கற்பகாம்பாள் பட்டு புடவையெல்லாம் வேணாம், நீங்களாம் கட்டிக்கிற மாதிரி எனக்கும் கொஞ்சம் மாடர்னான புடவை வேணும் அப்படின்ட்டு கட்டிட்டு இருக்கா. ரொம்ப ஸ்டைலிஷா நிக்கிறாளேவ, ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து எங்க அம்மா மீனாட்சி கேட்கவே வேண்டாம், கிளி கொஞ்சக்கூடிய அழகோட அவ்வளோ லட்சணமான முகத்தோட இருக்கா. அடுத்தது பெரியாழ்வார் மடியில ஆண்டாள், பக்கத்திலேயே பூக்கூடை, கையில கிருஷ்ணர். அப்படி பெரியாழ்வார் அப்படியே குழந்தை கிருஷ்ணரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு ஆண்டாளுக்கு. இந்த கிருஷ்ணா குட்டிய பாருங்களேன், என்ன அழகு அழகு அழகுன்னு. இவரெல்லாம் நம்ம அப்படியே தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சா நேரம் போனதே தெரியாம கொஞ்சிட்டு இருக்கலாங்க. விநாயகா என்டர்பிரைசஸ் ஸ்ரீரங்கம் உள்ள நுழையும் போதே இவரை தான் நான் முதல்ல பார்த்தேன். பார்த்த உடனே என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, குழந்தைகளை அப்பா அம்மா கூட இதெல்லாம் இன்னைக்கு வாங்கி தர மாட்டேன், நாளைக்கு உனக்கு வாங்கி தரேன்னு ஒரு டாய்ஸ் கேட்டாலோ என்ன கேட்டாலுமே அப்பா அம்மா கூட ஏமாத்திடுவாங்க. ஆனா தாய் மாமன் ஏமாத்தவே மாட்டாரு. அதுதான் அந்த தாய் மாமன் உறவுக்கு உள்ள ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம். இந்த பிள்ளையாருக்கும் முருகருக்கும் ஒரு மாம்பழ சண்டை வருது பாருங்க. இவர் ரெண்டு கையிலையும் மாம்பழத்தை வச்சுட்டு தன்னோட மருமகனுக்கு கொடுக்குறாரோன்னு என்னோட கற்பனை. எனக்கு அப்படி தோணுச்சு. நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்கடா, நான் இருக்கேன், மாமா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்னடா கவலை, நான் கொடுக்குறேன்டா ஆளுக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கையில மாம்பழத்தை வச்சிட்டு இருக்காரு. முதல்ல இவர் கொடுப்பாரான்னு தெரியல, இவரே ஒரு கல்வன் இல்லையா. அதனால பெண்களோட மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய கிருஷ்ணா குட்டியை தான் ரெண்டு மாம்பழங்களை கையில வச்சிட்டு இருக்கிற மாதிரி பாக்குறோம். ஆனந்தமா இருக்குல்ல இந்த மாதிரி பொம்மைகளை ரசிக்கிறது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. கிருஷ்ணா குட்டியை எப்படிலாம் நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதிரி பொம்மைகள்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கணும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்போ இந்த மாதிரி பொம்மைகளை காட்டி எவ்வளவு அழகா நிக்கிறா இருப்பாரு கிருஷ்ணர் அப்படின்னு காட்டும் போது குழந்தைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ராதையையும் கிருஷ்ணரையும் சேர்த்து பாக்குறீங்க, ஜோடியா பாக்குறீங்க. ஆனா பாக்குறதுக்கு மெச்சூர்டா இடுப்புல மாப்பிள்ளை தோரணையில இருப்பாரு. ஆனா பாக்குறதுக்கு ஒரு முகத்துல ரொம்ப குழந்தைத்தனம் தெரிகிற மாதிரியான மோல்டு தான் நீங்க பாக்குறீங்க. ராகவேந்திரர் படத்துல அழைக்கிறான் மாதவன் ஒரு சாங் வரும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி ராகவேந்திரருடைய வீணை இசைக்கு அவ்வளோ மயங்கி போய் என்னுடைய புல்லாங்குழல் இசையை விட உன்னுடைய பக்தி மழையில
அந்த வீணை இசை எனக்கு வேணுகானத்தை விட இனிமையா இருக்கு அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். ரொம்ப அழகான ராகவேந்திரரை ராயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வீணை மீட்ட கிருஷ்ணர் பின்னாடி ரசிச்சு கேட்கக்கூடிய காட்சி தான் பாக்குறீங்க. நல்ல பிரம்மாண்டமான சிலை, 1.25 அடி உயரத்துல இருக்கும். நல்ல பெருசா பேப்பர் மெஷ்ல செய்யப்பட்ட அழகான சிலை. அழகா பலராமருங்க இவரு எப்படி வந்து படுத்துட்டு இருக்காரு, தவழக்கூடிய போஸ்ட்ல இருக்கக்கூடிய பலராமர் பாக்குறீங்க. கிருஷ்ணா குட்டிய இங்க பாக்குறீங்க. 2 பேரையும் பக்கத்து பக்கத்துல வச்சா எவ்வளவு அழகா இருக்கும்னு பாருங்க. ஆண்டாள் 3 விதமான மாடல்ல இருக்கக்கூடிய ஒன்னொன்னு ஒவ்வொரு விதத்துல அழகுங்க. ஆண்டாள் வந்து 1.25 அடியில, 1.5 அடியில, 1.25 அடியில இப்படி இருக்கக்கூடிய ஆண்டாள் ஒருத்தரும் ஒரு விதத்துல அழகா இருக்காங்க. அப்புறம் சேர்த்தியில ஆண்டாள் நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லி, பெருமாளே நாச்சியார் திருக்கோலத்துல வருவார் இல்லையா, அந்த மாதிரி 2 கோயில்களுடைய திருக்கோலத்துல பெருமாள் இருக்கிறது தான் பாக்குறீங்க. ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கம் பெருமாள் இல்லாம எப்படி, நம்பெருமாள் இவர் வந்து அழகா பாண்டியன் கொண்டைன்னு சொல்லக்கூடிய வகையில இந்த கொண்டையை அணிஞ்சுக்கிட்டு, அந்த கிரீடம் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கிறத அணிஞ்சுக்கிட்டு இது வரக்கூடிய நம்பெருமாள் உற்சவமூர்த்தி தான் நீங்க பாக்குறீங்க. ஆண்டாள் தான் கிளிய கையில வச்சிட்டு இருப்பாளா, மீனாட்சி தான் கிளிய கையில வச்சிட்டு இருப்பாளா, நானும் கொஞ்சம் வச்சுப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சு, இந்த குழந்தைகள்லாம் அடம் பிடிக்கும் இல்லையா ஒரு பொருளுக்கு, அந்த மாதிரி இந்த கிளிக்கு அடம் பிடிச்சு அழகா கையில வந்து அந்த கிளி பறக்கணும்னு நினைக்க போறது இல்ல, கிருஷ்ணர் கையில இருக்கிறதுனால நான் இங்கேயே செட்டில் ஆயிடுறேன்ட்டு ஆகக்கூடிய கிளிய பாக்குறீங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல, களிமண்ல செய்யப்பட்டது, வெயிட்டா இருக்கு, ஆனா எவ்வளவு திருத்தமான மோல்டா இருக்கு பாருங்க. ரொம்ப அழகா அந்த கொண்டை, அந்த காலத்துல எல்லாம் கிருஷ்ணர் கொண்டைன்னே சொல்லுவாங்க. அவ்வளவு அழகான ஒரு கிருஷ்ணர் திருமேனியை தான் பாக்குறீங்க. லைட்டா அந்த பாலும் வெண்ணையும் சாப்பிட்டு லைட்டா தொப்ப வந்திருக்கும் அவருக்கு. சூப்பரா இருப்பாரு அவரு பாக்குறதுக்கு. இங்க பாருங்களேன், முருகப்பெருமான் கேட்கவே வேணாம், அழகன் முருகன்னு சொல்லுவோம் இல்லையா, மாமாவுக்கு போட்டியா மருமகன் அப்படிங்கிற மாதிரி அந்த மயில அவர் அணைச்சிட்டு இருக்கிற காட்சி, கைய வந்து எப்படி அணைச்சு கொடுத்திருக்காரு, முகத்தோடைய அழகு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த பொம்மைகள்லான்னு நம்ம ரசிச்சு பார்க்கணும்ட்டு தான் நான் நிறுத்தி நிதானமா எல்லாத்தையும் நான் ரசிச்சு பேசிட்டு இருக்கேன். நம்ம வந்து பொம்மைகள் வாங்குறதுங்கிறது வேற, நம்மள்ட்ட காசு இருக்குன்ட்டு போய் வாங்கிட்டு வர்ற விஷயம் கிடையாது. தெய்வ ஸ்வரூபங்களை எப்படி ஆராதிக்கணும், எப்படி ரசிக்கணும், அந்த பொம்மைகள்ல எப்படி பண்றாங்க, அந்த கலைஞர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும். நம்ம என்னமோ காசு இருக்குன்னு வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு பொருளே கிடையாது கொலு பொம்மைகள். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த பொம்மைகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அந்த கலைஞர்களுக்கு அவங்களுடைய திறமைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையா நம்ம பாவிக்கணும். அதுதான் நான் வந்து அன்போட கேட்டுக்கிறேன். வராகி அம்பாள் 2.25 அடி உயரத்துல இருப்பாங்க. நல்லா அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு. ரொம்ப அவங்கள பார்க்கும் போதே நமக்கு அந்த பக்தி பரவச நிலை ஏற்படுறத நம்ம பார்க்க முடியுது. வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு திருத்தமான வராகி அம்பாளுடைய மோல்டு நான் பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. உண்மையிலே ரொம்ப அழகா திருத்தமா 8 கரங்களோட அம்பாள் எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாருங்க. விரல் சப்பக்கூடிய அந்த மாதிரியான கிருஷ்ணரை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ரொம்ப 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 அழகான பொம்மை. ஆஞ்சநேயர் வீணை வாசிக்கக்கூடிய காட்சி, ரொம்ப அழகான ஒரு பொம்மை தான் நீங்க பாக்குறீங்க. பிள்ளையார் பாருங்களேன், கொண்டையோட இருக்காரா, கிருஷ்ணர் கொண்டை போட்டுக்கிட்டு அவரு உட்கார்ந்து இருக்காரு, சக்கரம் கையில வச்சிட்டு இருக்காரு. அந்த சக்கரத்தை தன்னோட மருமகன் வாங்கி வச்சுக்கிட்டாரேன்னு அவர்கிட்ட தோப்பு கரணம் போட்டு வாங்கிக்கிறாரு பெருமாள். எப்படி அழகான காட்சின்னு பாருங்க. மாமா வந்து எவ்வளவு புஜபல பராக்கிரமம் கொண்டவரா இருந்தாலும் மருமகன் முன்னாடி கை கட்டி வாய் பொத்தி அப்படிங்கிற மாதிரி அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு, குழந்தைங்கள்ட்ட நம்ம தோத்து அவங்கள ஜெயிக்க வச்சு ஒரு விளையாட்டு காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அன்பு தான் நீங்க பாக்குறீங்க. தோப்பு கரணம் போடக்கூடிய மகாவிஷ்ணு இங்கே பிள்ளையார் கையில சக்கரம் இருக்கிறத பாக்குறீங்க. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரும் திருத்தமான சிலைகள். இது வரைக்கும் நான் கொலு வைக்கல, இப்ப நான் வைக்க போறேன் அப்படின்னா நம்ம மேண்டேட்டரியா கொலுப்படியில நவராத்திரிக்கே உரிய நாயகிகள் அப்படின்னா துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அவங்க 3 பேரையும் பாக்குறீங்க. சிறுவாச்சூர் மதுரை காளி, ஏன்னா திருச்சி ஏரியால இருக்கிறதுனால சிறுவாச்சூர் மதுரை காளி எல்லாம் இவங்கள்ட்ட நிறையவே கிடைக்கும், நீங்க வாங்கிக்க முடியும். உறையூர் வெக்காளி அம்மனுடைய சிலை பாக்குறீங்க. திருப்பதி பெருமாள் பாலாஜியும் அலமேலுமங்கா தாயார் பாக்குறீங்க. அப்படியே வரிசையா வந்தீங்கன்னா
எல்லாரும் அவங்க அவங்களுடைய மனைவியோடு இருக்கக்கூடிய காட்சி பார்க்கலாம். சிவா, விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் மனைவியோடு இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நீங்க தசாவதார பொம்மைகள், அஷ்டலட்சுமி பொம்மைகள், இப்போ கிருஷ்ணலீலா அப்படின்னா நிறைய காட்சிகள் இவங்கள்ட்ட கிடைக்குது. ஸ்பெஷலா இந்த துளசியை வச்சு ஒரு துலாபார காட்சி வரும் இல்லையா, நாரதர் பாமா ருக்மணிக்கு நடுவுல வரக்கூடிய அந்த சண்டை, அதை வந்து காட்சிப்படுத்துற மாதிரியான பொம்மைகள் இங்க நம்மளால பார்க்க முடியுது. அலமேலு மங்கா தாயாரும் பெருமாளும் 2 வெவ்வேறு சைசஸ்ல கிடைக்கிறது. மற்றபடி நிறைய அம்மன் சிலைகள், துர்காலட்சுமி சரஸ்வதியே சின்ன சின்ன சைசஸ்லயும், அப்புறம் மீனாட்சி ஆண்டாலும் 3/4 அடி உயரத்துல இருக்கிறது, புற்று அம்மன், இந்த மாதிரி நிறைய பாக்குறோம். அடுத்து நீங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு பார்க்கலாம். அடுத்து தசாவதார சிலைகளே ரொம்ப குட்டி குட்டியா மினியேச்சர்ல இருக்கிற மாதிரியான பொம்மைகள் பார்க்கலாம். கிருஷ்ணரும் ஆண்டாலும் அழகா குட்டியா இருக்கிற ஜோடி பொம்மைகளும் நம்ம பார்க்க முடியுது. மீனாட்சியும் ஆண்டாலும் எவ்வளவு அழகா 3/4 அடி உயரத்துல இருக்கக்கூடிய களிமண்ணால செய்யப்பட்ட அழகான உருவம். இதுல பாருங்களேன், பின்னல் ஜடை கூட அழகா அவங்க அந்த பில்லையெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி சூப்பரா காட்டியிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம முன்னாடி மட்டும் தானே பார்க்க போறோம் அப்படின்ட்டு பொம்மைகளோட ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நேர்த்தியா செய்யணும்னு யோசிக்காம 360 டிகிரி எப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தாலுமே பின்னல் அலங்காரமும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. விநாயகா என்டர்பிரைசஸ்ல ஜெயலலிதா அம்மாலேருந்து நிறைய அம்மன் சிலைகள் வரிசையா பாக்குறோம். சிவ குடும்பம் பாக்குறோம், நால்வர் பாக்குறோம், கருணாநிதி ஐயாவுடைய சிலையும் நம்ம பார்க்க முடியுது. நிறைய வைஷ்ணவ ஆலயங்கள் அப்படின்னா பத்ராச்சலம் ராமருடைய சிலைகள், நரசிம்மருடைய சிலைகள்னு ஏராளமா இவங்கள்ட்ட கலெக்ஷன்ஸை வந்து பார்க்க முடியுது. சரபேஸ்வரருடைய சிலை கூட இங்க நான் பாக்குறேன். அது ரொம்ப இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்காத சரபேஸ்வரருடைய சிலை இந்த இடத்துல கொலுபொம்மை வடிவத்துல நம்ம பார்க்க முடியுது. நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே வரும்போது இங்க நீங்க பாக்குறது ரதி மன்மதன். பாக்குறதுக்கு முருகப்பெருமான் மாதிரி தெரிவாரு மன்மதன் பாக்குறதுக்கு. ஆனா அவருக்கு கிளி வாகனம், நம்ம வந்து மயில் வாகனம்னு நம்ம நினைச்சுப்போம், ஆனா கிளி வாகனம். அந்த மாதிரி நிறைய 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 பொம்மைகள், ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர்ல லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர் அப்படின்னு, லக்ஷ்மி வராகர் அப்படின்னு நிறைய அம்மன் சிலைகள் மட்டுமே கலெக்ட் பண்றீங்கன்னா அதுக்குரிய அம்பாலும் நிறைய பார்க்கலாம். சேர்த்தி வடிவங்களும் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். கடோத்கஜன் மாயா பஜாருடைய காட்சியும் பார்க்குறோம். இப்படி நிறைய நிறைய பொம்மைகள் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. பெருமாளுடைய விஸ்வரூப காட்சியும் பார்க்க முடியுது. செட்டு பொம்மைகள் அப்படின்னு ஸ்ரீனிவாசர் திருக்கல்யாணம், ராமர் பரிவாரம், துர்காலட்சுமி சரஸ்வதி எல்லாமே வந்து சின்ன சின்ன சிலைகளா இருக்கிறதெல்லாமும் பார்க்குறோம். அஷ்டவாராகி சிலைகள் நம்ம பார்க்குறோம். வாகனத்தோட இருக்கக்கூடிய அஷ்டவாராகி சிலைகள், நவநாயகியர்னு சொல்லக்கூடிய 9 விதமான அம்பாள் சொரூபங்கள் எல்லாமே இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. பீஷ்மருடைய அம்பு படுக்கை, பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் சோகமா உட்கார்ந்து இருக்கிறது, அர்ஜுனன் வில்ல வந்து பூமியை பிளந்துகிட்டு கங்கைய வெளியில வர வைக்கிற காட்சி, கிருஷ்ணரும் அங்க இருப்பாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமகனார நம்ம நின்ற திருக்கோலத்திலையும் அமர்ந்த திருக்கோலம் 2த்துல எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஆதிசங்கரர் பாக்குறீங்க. அடுத்தது தேசிகர், நிகமானந்த தேசிகரை பாக்குறீங்க. அடுத்தது ராமானுஜரை பாக்குறீங்க. ராமானுஜருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் ராமானுஜர் மாதிரியே இருப்பாரு. ஆனா கையெடுத்து கும்பிட்டுட்டு இல்லாம அபய ஹஸ்தம் காட்டுற மாதிரியா அமர்ந்திருக்கக்கூடியவர் தேசிகர். அதுக்கப்புறம் நீங்க மகாபெரிவாவுடைய நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம்னு நீங்க பாக்குறீங்க. சுகபிரம்ம மகரிஷிய என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு. சில இடங்கள்ல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. விநாயகா என்டர்பிரைசஸ்ல இருக்கிறத பார்த்தேன். உடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. களிமண்ல நல்ல வெயிட்டா இருக்கக்கூடியவ நம்ம கையில வரும்போது மட்டும் அப்படியே மயிலிறகு மாதிரி வரா, எப்படின்னு தெரியல. எவ்வளவு அழகா பிங்க் கலர் பட்டுப்பாவாடை, ப்ளூ கலர்ல சட்டை, உடம்பு பச்சை கலர், எல்லாம் அப்படியே ஒரு மயில் மாதிரியே இருக்கா இல்ல பாக்குறதுக்கு. அழகா கொண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு இவளுக்கு வந்து அந்த நெருப்புலேருந்து ஹோமகுண்டத்திலேருந்து ஆவிர்பவிச்சவ அப்படிங்கிறதுனால கீழே வந்து அந்த தீ ஜுவாலை இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நிறைய பாரம்பரியமான பொம்மைகள் வந்து
களிமண்ல மட்டும்தான் நாங்க கொலுப்படியில வைப்போம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. காலகாலமா மண் பொம்மைகள் தான் நாங்க கொலுப்படியில வச்சு ஆராதனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மீனாட்சி எப்படி வந்து பேப்பர் மிஷ்ல என்ன தத்ரூபமா இருப்பாளோ அந்த பினிஷிங்ல இருக்கக்கூடிய அழகு மீனால தான் நீங்க பாக்குறீங்க. துர்க்கை அம்பாள் நான் உண்மையிலே வந்து பேப்பர் மிஷின் நினைச்சேன். களிமண்லயே பேப்பர் மிஷ்ல வரக்கூடிய அந்த பினிஷிங்கை கொண்டு வந்திருக்காங்க. அழகா நீங்க துர்க்கையை வந்து தரிசனம் பண்ணிக்கிறீங்க. களிமண் பொம்மைகள் தான் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கக்கூடிய அழகு காட்சி நீங்க பாக்குறீங்க. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பு என்னன்னா, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் 2 படை வீடுகள்லையும் முருகப்பெருமானுடைய கோயில்கள்ல குடமுழுக்கு திருவிழா நடந்திருக்கு. அதனால இந்த வருஷம் நிச்சயமா நம்ம திருப்பரங்குன்றமோ அல்லது திருச்செந்தூர் முருகரோ வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் நம்மளால வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல முருகர் வள்ளி தேவசேனாவோட சமேதரா இருக்கக்கூடிய அழகு மண்பொம்மையை நம்ம வாங்கி வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம். ஆரூரா தியாகேசா கமலாம்பிகை பாக்குறீங்க. பர்பிள் கலர்ல என்ன ஸ்டைலிஷா புடவை கட்டு, கால் மேல கால் போட்டு சரஸ்வதி என்ன கம்பீரமா உட்கார்ந்துருப்பாலோ அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பா கமலாம்பிகை. எவ்வளவு அழகா ஸ்டோன் பினிஷ்ல இருக்கக்கூடிய லட்சணமான மண்பொம்மை நீங்க பாக்குறீங்க. திருவாரூர் தியாகேசரை இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கலாம். அந்த அளவுக்கு அழகரா இருக்காரு. திருவாரூர்ல தியாகராஜனா இந்த தரணிக்கே ராஜாவா விளங்கக்கூடியவரா இருக்காரு. ஆரூரா தியாகேசா. கருமாரியும் காமாட்சியும் களிமண்ல செய்யப்பட்ட அழகு பொம்மைகள் பாக்குறீங்க. ஸ்டோன் பினிஷ்ல இருக்கக்கூடிய கருமாரி அம்மன் வாங்க வா என்ன கையில தூக்கு அப்படின்னு கொஞ்சுவா அந்த அளவுக்கு. அண்ட் காமாட்சி கேட்கவே வேண்டாம், பச்சை நிற புடவையில அம்சமா இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாளை பாக்குறோம். விநாயகா என்டர்பிரைசஸ் ஸ்ரீரங்கத்துல தான் நம்ம பொம்மைகள் பார்த்துட்டு இருக்கோம். அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீரங்கத்துல இந்த பக்கம் திருச்சி பக்கம் இருக்கிறவங்க அகிலாண்டேஸ்வரி வழிபாடு பண்ணுவாங்க. அகிலத்துக்கே நாயகி ஈஸ்வரியாக விளங்கக்கூடிய அம்பிகை வராகி பீடம்னு சொல்லுவாங்க. அதனால திருவானைக்கோவில் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்று. அகிலாண்டேஸ்வரி அம்பாள் களிமண்ணால செய்யப்பட்ட திருத்தமான பொம்மை. இப்போ நம்ம பார்க்க போற சில பொம்மைகள் களிமண்ணால செய்யப்பட்டது. அதுலயும் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 100 வயசுக்கும் மேற்பட்ட மோல்டு பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல நம்மளுடைய கொள்ளு பாட்டி எல்லாம் பயன்படுத்தின பொம்மைகள் இப்ப வந்ததுன்னா என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு அது அழகா இருக்கும்னு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அழகான பொம்மைகள் நம்ம 100 வருஷத்து மோல்டுல பார்க்க போறோம். கிருஷ்ணர் பாருங்க, தாமரையில சிரசு மட்டும்தான் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கார் பாருங்க. அவருடைய முக அழக அவ்வளோ ரசிச்சு பார்க்கலாம். லக்ஷ்மி நாராயணர் நீங்க பாக்குறீங்க. பழைய காலத்து மோல்டு அதுதான் வந்து இங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா. அவங்களுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும். ரொம்ப நிறைய எல்லாம் நகை போட்டு அப்ப பண்ண மாட்டாங்க. இந்த கிருஷ்ணர் பாருங்களா, நாரை வதம் செய்யக்கூடிய கிருஷ்ணர். கிருஷ்ணலீலா கான்செப்ட் வைக்கிறவங்களுக்கு பழைய காலத்து மோல்டுல வச்சா எல்லாருடைய பார்வையும் அந்த பக்கம் போகும். பொம்மைகளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க பழைய காலத்து மோல்டு பொம்மைகளை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவாங்க. ஏன்னா முகத்துல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், அந்த அளவுக்கு பாவங்கள் அதுல இருக்கும். உயிரோட்டமான மோல்டு அந்த காலத்துல செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுதான் இப்போ நீங்க பாக்குறீங்க. பழைய காலத்து மோல்டு லக்ஷ்மி சரஸ்வதி பாக்குறீங்க. ரொம்ப பழமையான ஸ்டைல்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி சரஸ்வதி உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே. களிமண்ணால செய்யப்பட்ட அழகான பொம்மைகள். தட்சிணாமூர்த்தி ரொம்ப தத்ரூபமா அழகா இருக்கக்கூடிய 2 விதமான ஸ்டைல்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிலைகள் பாக்குறீங்க. ஒன்னு ஸ்டோன் பினிஷ்ல, இன்னொன்னு கோயில்ல இருக்கக்கூடிய கருப்பு நிறத்துல இருக்கிற அந்த பினிஷிங்ல, அந்த சிலையில இருக்கிற பினிஷிங்லயே இருக்கிற மாதிரி தட்சிணாமூர்த்தி, ஒரு அடியில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. முதல்ல கொலு வைக்கணும்னு ஆரம்பிச்சாலும் சரி, பல வருஷம், நான் 50-70 வருஷமா கொலு வைக்கிறேன்னு சொன்னாலும் முதல்ல என்ன வைப்போம் அப்படின்னா பிள்ளையார் தான் வைப்போம் கொலுப்படியில. அந்த மாதிரி 3 விதமான பிள்ளையார் சிலைகள் நீங்க பாக்குறீங்க. ஒன்னு ஸ்டோன் பினிஷ், இன்னொன்னு கோயில்ல இருக்கக்கூடிய சிற்பம் மாதிரி, மூன்றாவது நமக்கு கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பிள்ளையார். அயோத்தி ராம்லலாம் நீங்க பாக்குறீங்க.
அது வந்து களிமண்ல வந்திருக்கக்கூடிய அழகான பொம்மை. அடுத்தது ராமரும் ஆஞ்சநேயரும் ஆலிங்கனம் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காட்சி. இந்த பொம்மையும் களிமண்ணால செய்யப்பட்டது. கிச்சு பிரியர்கள் கிச்சு பிரியர்களுக்காக இந்த கிருஷ்ணா குட்டியை யாருங்க வேணான்னு சொல்ல போறீங்க? பாக்குறவங்க எல்லாரும் வாங்க போறீங்க. இத ரொம்ப அழகா எப்படி தலையில கொண்ட வேற, இந்த குட்டி பாப்பாவுக்கே கொண்ட அழகா வந்து 2 கையை அப்படியே வச்சிட்டு இருக்காரு. பிரமானந்தமா இருக்காரு அவரு. ஜெகத் ரட்சகன் எப்படி இருக்காரு பாருங்க, அழகா இருக்காரு. கிச்சு சூப்பரான இந்த கிச்சுவை நீங்க கிருஷ்ண ஜெயந்தி அப்போ அழகா வச்சு வழிபாடு பண்ணுங்க. வீட்டுல வந்து கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பாக்கியம் இன்னும் இல்லை அப்படின்லாம் ஏக்கம் இருந்து ஆதங்கம் இருந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா பண்ணலாம். அந்த பெண்ணே வந்து எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும், ஒரு கிருஷ்ணா குட்டியோ ஒரு ராதாவோ வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஏன் மீனாட்சி கூட வரலாம், தப்பு இல்லை. அதனால நீங்க கிச்சுவை வேண்டிக்கோங்க. அழகா வந்து பிறப்பாரு. கூப்பிட்ட உடனே ஓடி வருவாருங்க. அவரை குழந்தை பாவத்துல நம்ம ரசிச்சு ஆனந்தமா கூப்பிடுறோம் இல்லையா? அதே மாதிரி நல்ல நிறைமாத கர்ப்பிணியா இருக்கக்கூடியவங்க கிருஷ்ணா குட்டியை வச்சு அழகா வழிபாடு பண்ணுங்க. நல்ல மனசு நிறைய கிருஷ்ணர் பண்ண அத்தனை குறும்பையும் செய்யறதுக்கு நம்ம வீட்லயும் ஒரு குழந்தை வந்து அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி வரணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பால ஆண்டாள் அழகா பாக்குறீங்க. தூசிலாம் படக்கூடாதுன்னு கவர் போட்டு ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே வக்ரகாளி, இவளை பார்த்தா வக்ரமா அப்படி ஒரு கோப ஆவேசமாவா தெரியுது. உண்மையிலே ரொம்ப சாந்த சுரூபமா இருக்கக்கூடிய வக்ரகாளி நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. பெரியபாளையத்தம்மன் சென்னையில இருக்கிற நிறைய பேருக்கு குலதெய்வம். சின்ன சைஸ்ல 1.5 அடி உயரத்துல அழகா பவானி வீட்டுக்கு வரலாம். அதனால நீங்க சின்ன சைஸா காம்பாக்டா கிடைக்குது. தர்மசாஸ்தா ஐயன் அவ்வளோ சுத்தி பாருங்களேன், வேலைப்பாடு எல்லாம் அந்த பிரபாவளியை சுத்தி அழகா அந்த ஒரு அழகான திருவாச்சி ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தர்மசாஸ்தாவுடைய திருமுகத்தை இன்னைக்கு பூரா ரசிக்கலாம். அந்த அளவுக்கு அழகா சின்முத்திரையை காட்டிட்டு அவர் அழகா உட்கார்ந்துருக்காரு. பாலாம்பிகை கிரீடம் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கிற மாதிரியான பாலா, 1.5 அடி உயரத்துல இருக்கக்கூடிய பாலாவா இருக்கா. நீங்க ஆதிசங்கரர், ராமானுஜர்னு இங்கே வரிசையா ரங்கமன்னார் வந்து ஆண்டாள் மடியில படுத்துட்டு இருக்கிறது, அப்புறம் பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறீங்க. சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதத்துல பௌர்ணமியில நடக்கக்கூடிய அன்னாபிஷேக செட்டு தான் இப்ப நீங்க அழகா பாக்குறீங்க. முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் நடந்த அந்த மாங்கனி போட்டி இருக்கு இல்லையா, அந்த காட்சி தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. நாரதர் வேற அங்க வர்றாரு. முருகப்பெருமான், அவ்வை பாட்டி, பிள்ளையார் எல்லாரும் வந்துருவாங்க. அப்பா அம்மா, அம்மையப்பனாக சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்துல அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. வைகுண்டத்துல ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பெருமாளா தாயாரோடு இருக்கக்கூடியவர். அடுத்தது கிருஷ்ணர் பாருங்க, மாடு முன்னாடி நிற்கக்கூடிய கிருஷ்ணர். இவர் வந்து வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளும் தாயாரும், பெருந்தேவி தாயார். எவ்வளோ அழகான சேர்த்தி அப்படின்னா அவ்வளோ அருமையா ஜோடியா இருக்காங்க பாருங்க. கிருஷ்ணலீலா செட்டும் இருக்கு, நிறைய செட்டு கிருஷ்ணலீலா, நிறைய கதைகள் இருக்கு. ஐயப்பன் சபரிமலைக்கு நடக்கக்கூடிய பூஜை, கன்னி பூஜையா இருந்தா கூட இந்த வருஷம் மலைக்கு வேண்டுதல்லாம் இருந்ததுன்னா நீங்க ஐயப்பன் செட்டு வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க இந்த நவராத்திரியில. அடுத்தது திருமணம் நடக்கக்கூடிய காட்சிகள், வெவ்வேறு தரப்பட்ட திருமணங்கள் நடக்கிற மாதிரி, இதெல்லாம் பெண் பார்க்கக்கூடியது, கல்யாணம், ரிசப்ஷன் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கு. சீமந்தம் வரைக்கும் இருக்கிறத பாக்குறோம். அபிராமி பட்டர் அந்த கதையை வெளிப்படுத்தக்கூடிய காட்சி தான் அபிராம பட்டர், அபிராமி அந்தாதி காட்சி இருக்கு இல்லையா, அந்த கதையை நம்ம இங்க பாக்குறோம். ஸ்கூல் செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. ஸ்கூல் மரத்தடி ஸ்கூலா நடக்குது. ரொம்ப சூப்பரா காத்து வாங்கிட்டு நல்லா அட்டகாசமா அந்த டீச்சர் நல்லா ப்ளூ கலர்ல புடவை கட்டிட்டு அழகா இருக்காங்க. விநாயகா என்டர்பிரைசஸ் ஸ்ரீரங்கத்துல இருக்காங்க. இவங்களுடைய கொலுபொம்மைகளை நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த கொலுபொம்மைகள் உங்களுக்கு தேவையா இருந்ததுன்னா நீங்க விநாயகா என்டர்பிரைசஸோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்.
அவங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங் வரைக்கும் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். அழகழகான இந்த பொம்மைகள் உங்க வீட்டுக்கும் வந்து நவராத்திரி கோலாகலமா நடக்கணும்னு அன்னை மீனாட்சியை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரங்கமன்னாரையும் நாச்சியாரையும் கூட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.